செல்லமே, என்ன தங்கம் பண்ற? பாட்டி உனக்காக ஒரு கதை சொல்லட்டா? நல்ல கதையா சொல்றேன், நீ சமத்து பையனா அது கேட்டுக்கோ, சரியா? டைகருக்கு உன்ன மாதிரி ஒரு குட்டி பொண்ணு ஃப்ரெண்டா இருந்தா. அந்த கதையை பார்க்கலாமா? ஒரு நாள் டைகருக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சு. அந்த தாகத்தை தீக்கிறதுக்காக அருவிக்கிட்ட போய் அது பாட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு, எனக்கே தெரியலையே, நான் தொலைஞ்சிட்டேன் போலயே, அப்பா வேற என்ன தேடுவாரு, நான் எப்படி வீட்டுக்கு போவேன், வீட்டுக்கு போற வழியை மறந்துட்டேனே, ஐயோ கடவுளே, எனக்கு யாராவது தயவு செஞ்சு உதவி செய்யுங்களே. அந்த வழியா நடந்து வந்த டைகர் அழுதுட்டு இருந்த அந்த பொண்ணை பார்த்து கேட்டுச்சு, பாப்பா, யார் நீ? ஏன் அழுகுற? என்னாச்சு? இங்க எப்படி நீ வந்த? என்னோட பேர் லில்லி, நான் தொலைஞ்சிட்டேன், வீட்டுக்கு போற வழியையும் மறந்து போயிட்டேன். லில்லி வீட்டுக்கு போக டைகர் உதவி செஞ்சுச்சு. டைகரே ரொம்ப நன்றி, நீ இனிமே என்னோட நண்பன், நீங்க நானும் எப்போதுமே நண்பனா இருக்கலாம். லில்லி சொன்னதை கேட்ட டைகர் ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் அப்புறம் டைகரோட குட்டிய ஒரு வேடம் கடத்திட்டான். என்ன பண்றதுனே தெரியாத டைகர் லில்லிட்ட உதவி கேட்க வந்துச்சு. லில்லி, கொஞ்சம் வெளியே வா, எனக்கு உன்னோட உதவி வேணும். வெளியே வந்த லில்லி கிட்ட டைகர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அதுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்டுட்டு இருந்துச்சு. டைகரே, நீ கவலைப்பட வேண்டாம், அதான் நான் வந்துட்டேன்ல, நீ நான் பாத்துக்கிறேன், சரியா? ரொம்ப நன்றி லில்லி, நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் எப்பயுமே உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருப்பேன் அப்படின்னு டைகர் லில்லி கிட்ட நன்றி சொல்லுச்சு. செல்லமே, மனுஷங்க கிட்ட மட்டும் இல்ல, விலங்குகள் கிட்டையும் உதவி செய்யற மனப்பான்மை இருக்கு. இனிமே நீயும் விலங்குகள் கிட்ட அன்பா நடந்துக்கணும், சரியா என் செல்ல பேரன்?